பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பாண்டியன் ஸ்டோர், பாக்கியலட்சுமி இது ரெண்டும் மகா சங்கமம் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இன்னைக்கு பெரும்பாலான டைம் ஏன் கிட்டத்தட்ட 50 நிமிஷத்தில் 40 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா பாக்கியலட்சுமி அந்த மொக்க கண்டென்ட்டை வச்சே ஓட்டிட்டாங்க. ஸோ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜியை கண்ணன் மிரட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல இப்போலாம். ஸோ நீ ஏதாச்சும் வீட்டுக்கு போகணும்னு நினச்ச அவ்வளோதான், நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படி இப்படின்னு வந்து பயங்கரமாக மிரட்டுறாப்புல. ராஜிக்கு இப்போ ரொம்பவுமே பயமாக போகுது. இவங்க கூட வந்ததே தப்பாக போச்சு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்கிறாப்புல ராஜி ஒரு பக்கம். இந்த விஷயம் எல்லாமே பாக்கியாவுக்கு தெரிய வருது. ஏன்னா பாக்கியா தான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக இங்கே ராஜியோட அப்பாவை காமிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வீட்டில் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பொண்ணு ஓடி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைமில் ராஜியோட அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தி வீட்டில் பேசுனதே ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அவர் மாட்டுக்கும் யாரும் இல்லாத ஒரு ரூமில் போயிட்டு கதவை சாத்திக்கிறாரு. இதை கோபி பார்த்துட்றாரு. பார்த்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க. எல்லாருமே போயிட்டு கதவை தட்டுறாங்க, ஆனால் ஓப்பன் பண்ணவே மாட்டேங்கிறாரு. வீட்டில் சத்தம் கேட்குறத பார்த்துட்டு நம்ம பாண்டியனும் வந்து வெளியில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூசைட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு போடுவாங்க இல்லையா, அதை தாங்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ இன்றைக்கி இதுதான் நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு பாண்டியன் தான் காப்பாற்றுவாருன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள்.